திருப்பி தருமா வெறுமை நெஞ்சை அறுக்க வலிக்கிறதே. அவள் எனக்கு இவள் உனக்கு உடல்களும் போடும் புதிர் கணக்கு. உனக்கும் இல்லை எது எனக்கும் இல்லை, படைத்தவனே இங்கு எடுத்துக் கொள்வான். நல்லவன் யார் அட கெட்டவன் யார், கடைசியில் அவனே முடிவு செய்வான். இந்த ட்ரெஸ் போடுதே உனக்கு வெக்கமா இல்ல? இந்த ட்ரெஸ் போட சொல்றியா உனக்கு வெக்கமா இல்ல? நான் என்ன கேக்குறேன், நீ என்னடி பாய் சொல்ற? நீ கேட்டதுக்கு தான் நான் பாய் சொன்னேன். இந்த மானங்கட்ட ட்ரெஸ் போடாதன்னு நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன், நீ கேட்கவே மாட்டேங்கற. இது போடுற நிக்கல இந்த வீட்ல எல்லாரும் அலறி அடிச்சு ஓடுறாங்க. அதுக்கு தான் ஹேர் ஸ்டைல மாத்திருக்கேன். நீ என்ன ஹேர் ஸ்டைல மாத்துறாலும் சரி, இதோ பியாய் வந்து நின்ன மாதிரியே இருக்குடி. இது என் ஃபேவரட் ட்ரெஸ். இது உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு இத போட்டுட்டு அலையுற? இங்க பாரு, பீரோ நிறைய துணி இருந்தாலும் சரி, ஏன் பட்டு சேலையே இருந்தாலும் சரி, நாம எடுத்து போடுறது என்னமோ இந்த அசைல கிடக்கிறதா எடுத்து போடுவோம். அப்படிதான் இதுவும். எத்தனையோ ட்ரெஸ் இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு. இங்க பாரு, என் ட்ரெஸ் சுதந்திரத்துல நீ கையில கூட சொல்லிட்டேன். கொன்னே போட்டுட்டி ஆட உன் சுதந்திரம் தான். அதுக்காக மத்தவங்க பயன் காட்டுவியா? உன் சுதந்திரம் உனக்கு மட்டும் தான் பயன்படணும், மத்தவங்க பயன் காட்ட கூடாது. கொன்னே போடுறேன். இந்த ட்ரெஸ் போடலன்னு சொல்ற டைலாக்கு சுதந்திரமா தொலைச்சு விட. அது உனக்குள்ள மட்டும் தான் இருக்கணும், மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது. பாரு தமிழி, என்ன தபக்கடேனே யாரையோ கண்ணு நீ திறந்துட்ட. மூடி கிடந்த யாரையோ கண்ணு நீ டபக்கடானு திறந்துட்ட தமிழி, டபக்கடானு திறந்துட்ட. அட போடுறது ஏன் சுதந்திரம்னு நினைச்சேன், ஆனா அது மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. இந்த ட்ரெஸ் போடுறதுக்கெல்லாம் நீங்க அலறி அடிச்சு ஓடிய, அது ஏன் ஓடுதியே எதுக்கு ஓடுதியே எனக்கு புரியாம இருந்துச்சு. இன்னைக்கு நீ அறிவு கண்ணை திறந்துட்ட. என்ன இந்த ட்ரெஸ் போடக்கூடாது அவ்வளவுதானே? பரவாயில்லடி, சுய புத்தி இல்லட்டாலும் சொல் புத்தியாவது உனக்கு இருக்குதா? என்னடி கொச்சி வச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, எனக்கு பிடிச்சதா நான் போட முடியும், உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் போடாமலாம் இருக்க முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன், உனக்கு பார்க்க பிடிக்கலன்னா பார்க்காம போய்கிட்டே இரு. உன்னோட நான் புத்திசாலி ஆகிட்டே போறேன், அதனால உனக்கு பொறாமை. ஆமா எனக்கு பொறாமை இல்ல, என்கிட்ட வம்பளுக்குன்னே நீ வருவியோ? இருட்டி, இதுக்கெல்லாம் உன்னை சேர்த்து வச்சு வாங்குற. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சரி கிளம்பு கிளம்பு. நீ முதல் ஆபீஸ்க்கு போகல? நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவு. யாரை கேட்டு லீவ் போட்ட? நான் யாரை கேட்டு லீவ் போடணும்? அது என் கம்பெனி, நான் எப்ப வேணாலும் லீவ் போடுவேன், எதுக்கு வேணாலும் லீவ் போடுவேன். சரி எதுக்கு லீவ் போட்டிருக்க? குமார தோட்டத்துக்கு கூட்டு போயின்னு இருக்காவ. ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு தப்பாவே நினைக்க கூடாது. மீனக்குட்டி, நான் குமார் எல்லாரும் தோட்டத்துக்கு போறோம். எது சொன்னாலும் முழுசா சொல்லிட்டு பக்கு பக்குன்னு இருக்குமா இல்லையா? அதே சந்தேக புத்தியோட கேட்டா அப்படிதான் தோணும். கேட்டியா? நாங்க தோட்டத்துக்கு போறோம், அதனால இன்னைக்கு நான் லீவு, நீ போய்கிட்டே இரு. நீ எதுக்கு தோட்டத்துக்கு போறியா? எதுக்கு போவா? ஏடி இப்பெல்லாம் மொட்டை பேசாதடி, கேக்குறது தப்பா நினைப்பவட்டி. பணம் மாத்திக்கல நின்னு பாலை குடிச்சாலும் கல்லு தான் குடிக்கலாம்னு சொல்ற உலகம் தானே இது. அததான் நானும் சொல்றேன், பணம் மாத்திக்கல நின்னு பாலை குடிச்சாலும் கல்லு தான் குடிக்கிறான்னு சொல்ற உலகம் தானே இது. அப்ப நம்ம சொல்ற சொல்லி எப்படி இருக்கணும், நம்ம நிக்கிற இடம் எப்படி இருக்கணும் சொல்லு பாப்பா. மத்தவங்க சொல்லாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணுமா இல்லையா? நீ எதுக்கு பணம் மாத்திக்கிறேன்னு பாலை குடிக்க சொல்லு பாப்பா. அப்ப கல்லு தான் குடிக்கணுங்க. நான் என்ன விளக்கம் கொடுக்க வந்தா? யாத்தி உன்கிட்ட பேச வந்த மாதிரி என்னையே குழப்பிட்டா. ஓடுன்னு சொல்லிவிட்டேன். தமிழே அங்க பாரு, ஆதிராவை பாரு. என்ன ரொம்ப டல்லா வாரா? அதானே, எதுக்கிட்ட இந்த பிள்ளை சோகமா வருது? எனக்கு என்ன தெரியும், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. அம்மா செஞ்சது பிள்ளைக்கு வந்திருக்கா என்னமா? எங்க இடத்துல வாயை குடுத்துட்டு வந்தால யாருக்கு தெரியும்? எங்க வாயை குடுத்துருப்பா, மூஞ்சிலே குத்திருப்பானுவ. யார் மட்டும் இப்படிதான் பேசுற? உனக்கு வாயை பத்தி தெரியாது. உன்னையுடையமா இங்க பாரு, நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஆதிரா கூடயே கம்பேர் பண்ணாத சொல்லிவிட்டேன். அந்த தரம்பே இல்ல தரணி, அவங்கிட்ட என்ன வாய் குடுத்துருக்கா தெரியுமா? அவனை பார்த்து என்னது இடியட்டா இடியட்னு சொல்ல மட்டும் இல்ல, அவனை அடிக்க கூட போயிட்டா. அவன் விட்டு வைப்பானா? இரு, அந்த தரனுக்கு இருக்குது, அவனுக்கு வர வர ரொம்ப சேட்டை அதிகமாயிட்டே இருக்குது. செல்ல பிள்ளைன்னு பார்த்தா அவன் ஓவரா சேட்டை பண்ணிக்கிட்டே போறான். இங்க பாரு, அவன் கரெக்டா தான் இருந்தான். அவனும் எத்தனை தான் பொறுமையா போவான். அதான் மூஞ்சில ஏதோ
நோட் பண்ண வரைக்கும் இது ஒண்ணு அவ அம்மா மாதிரி எல்லாம் இல்ல டி. ஏது இந்த ஆதிரா? ஆமா டி, அவ அம்மா மாதிரி இந்த பிள்ளை இல்ல டி. இது வளர்ந்த சூழ்நிலை அப்படி. அமெரிக்காலே வளர்ந்துருக்கா, அங்க யாத்த பழகி எடுத்து இருந்திருப்பா. இந்த சொந்தம் பந்தம் ஆசை பாசம் கஷ்டம் நஷ்டம் இந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. அவ அம்மா என்ன சொல்றதோ அதான் இந்த பிள்ளை கேக்குது. அவ அம்மா சுத்தி என்ன நடக்குதோ அதுதான் இந்த பிள்ளைக்கு உலகம். 10 நாள் நம்ம கிட்ட விட்டு பாரு, ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவா. என்ன இருந்தாலும் இவ அன்னைக்கு ஏத்த வாரிசு, அந்த குணம் மாறாது. உனக்கு தெரியல என்ன சொல்லுத? இந்த பாரு, மரம் நல்லதா இருந்தா விதையும் நல்லதா இருக்கும். இவன் நிச்சயமா நல்லவளதான் இருப்பா. என்ன வளர்ந்துருக்க இடம் தான் சரியில்லை அப்படிங்கிற இருக்கலாம் டி. அது என்ன பண்ணும், அது சின்ன பிள்ளை தானே. 10-21 வயசு ஆகுது, அவளுக்கு என்ன டி தெரியும்? 21 வயசுல என் வம்பு இருக்குன்னு தான் தோணும். நாம தாண்டி கொஞ்சம் பக்குவமா நடக்கணும். சரி, அந்த கிட்ட வாரா என்னன்னு கேளு. அவள் எனக்கு இவள் உனக்கு உடல்களும் போடும் புதிர் கணக்கு. உனக்கும் இல்லை எது எனக்கும் இல்லை, படித்தவனே இங்கே எடுத்துக்கொள்வான். ஆதிரா, ஆதிரா, இவன் நல்லவன் சொல்ற நீ. இல்ல டி, எனக்கு என்னமோ இவ காதல்ல விழுந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை கிஷோரே இருந்தா என்ன சோதிக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சுது. இல்லடி சொல்றேன், வாய வச்சுக்கிட்டு தூர போ. அம்மா, இவ காதல்ல தான் விழுந்திருக்கான்னு எதை வச்சு சொல்லுத? அவ உடை நடைய வச்சுதான். எனக்கு ஒன்னும் பெருசாலாம் வித்தியாசம் தெரியலையே. ஆமாமா, அது காதலிச்சவங்களுக்கு தானே அந்த அனுபவம் இருக்கும். உனக்கு தான் ஏகப்பட்டது இருக்க. அப்ப நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும். சாரி தவிலே, அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்டேன் தவிலே. என் வாய் வேற அப்பப்ப உண்மைய பேசிடுது தவிலே. எனக்கு அனுபவம் நிறைய இருக்குதா, அத தொடர்ந்து தெரியாம உண்மையை பேசிட்டேன்னு இன்னைக்கு என் கையால உன்னை அடிக்க உன்னை விட்டவே மாட்டேன். சாரி தவிலே, எதை வச்சுட்டு என்ன அப்படி நீ சொன்ன? அத சொன்ன நான் உண்மையை சொல்லிட்டேன் தவிலே. அதான் என்ன பார்த்து ஏன் அப்படி சொன்ன? உன்னை பார்த்தா தெரியுது தவிலே. என்ன தெரியுது? காதல்ல ரொம்ப அனுபவம். இத வச்சு சொல்ற, இத வச்சு சொல்ற. இல்ல, ஆதிய வந்தோன்னு கரெக்டா சொன்னியே, அதான் நான் குத்து மதிப்பா தான் சொன்னேன். நீ குத்து மதிப்பா சொன்னியா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு கொஞ்சம் அனுபவம் அதிகம் தானே. என்ன கடுப்பதற்கு வெளியாலே வேண்டாம் மட்டி. காதாமரி கூட வேண்டாம், நீ ஒருத்தி போது மட்டி. அவரு இந்த உண்மை சொல்றதுல பார்த்து முறைக்கலாம் கூடாது. அவளுக்கும் பதட்டமா இருக்குமா இருக்காதா? சரி, ஆதிரா போற, அவளை கவனி. இருட்டி உனக்கு. ஆதிரா, நான் உனக்கும் திரிசனுக்கு அனுபவம் நிறைய இருக்கு, அதை வச்சு சொன்னேன். இப்படி புசுக்குன்னு கோபப்பட்டுட்டியே. உன் மனசாச்ச தொட்டு சொல்லிட்டி. நாங்க 2 ஊரா சுத்துறாடி பார்த்தா. காதல் என்னமோ 10 வருஷம் காதல் தான். ஆனா நாங்க 10 நாள் கூட சேர்ந்து எங்கேயும் போனது கிடையாது. 2 நாள் கூட கிடையாது. ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தாவ, ஒரு நாள் நம்ம தெருவுல பார்த்தாவ. இதுக்கு பேரு காதலாட்டி? ஏன் மட்டும் என்ன இப்படி கேவலப்படுத்துத? நான் அதை சொல்லல தமிழே. நான் எதாச்சு சொன்னேன்? ஓடி போடல, அதை சொன்னேன். எனக்கு கேவலப்படுத்தாதடி, எனக்கு கேவலப்படுத்தாதடி. நான் உண்மை சொன்னேன் தமிழே. இங்க ஒரு கம்பு கிடந்தத பாட்டி, நீ வராமலா போயிருவ? பயவளைக்கு காதல் வராது, காதலிக்கவே என்ன சொன்ன வரவனுக்கும் புரியாது. இவ உண்மை பேச வந்துட்டாலாம். இங்க வாடி ரஸ்தல். பால் குடத்தில் ஒரு எறும்பு விழ, பள்ளி என்று அதை வெறுப்பதல்ல. பால் குடமே மண்ணை கவிழ்ந்ததென, இழையோ என்ன பிழையோ? கண்ணீர் என்னை தண்டிக்குமா, காலங்கள் நாளை மன்னிக்குமா? இது திட்டம் போட்டு செய்த செயலில்லை, விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை, விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை, வழியில்லை. ஆதிரா, ஆதிரா, ஏன் ஆதிரா ஒரு மாதிரியா இருக்க? ஏன் அவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டு இருக்க? எதுவும் பிரச்சனையா? என்னாச்சு இவளுக்கு? பாவம். ஆதிரா, ஆதிரா, என்ன நீ கேட்டதுக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டா அவளுக்கு? இல்ல, அதெல்லாம் அவ அம்மா மாதிரி கிடையாது. நீ அதான் உண்மை பொருள் வாங்கிட்டே நினைச்சேன். இந்த மாதிரி சும்மா சும்மா எல்லாத்தையும் முறைக்க கூடாது. ஆமா, சொல்லிவிட்டேன். இந்த பைத்தியக்காரி யாருன்னு நான் பாப்பாவும் நினைக்கேன். அதானே, ரொம்ப நல்லவன்னு சொன்னியே. அதான் இந்த மாதிரி யாருக்குன்னா நல்லவங்க சர்டிபிகேட் மட்டும் கொடுக்காத.
பண்ணுதியோ? உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. என் வாயில ஒண்ணு வந்துட்டு நான் சொல்லியே ஆகணும். தெரியும்ல உனக்கு? வண்டி எடுத்துற சொல்லி தரடி. நீ சிரிச்சுட்டே கேட்கணும், அப்பதான் நான் சொல்லுவேன். என்ன சிரிக்கிற நிலைமையில நீ வச்சிருக்க, சொல்லி தரடி. இல்ல நீ வேற யார்கிட்டயும் சொல்லிடுவ, என்கிட்டயே சொல்லிடு. அப்ப நீ சிரிக்கணும், சிரிச்சு தொலைற. போதுமா சொல்லி? அது வந்து தமிழே, நீனும் தினேசரன் ஒரு நாளு. ஆனா உனக்கு கவனிச்சியா, உங்க அண்ணன் மூலம் ஒன்னே வரலாம் பாத்துக்க. நீ எப்ப பார்த்தாலும் அவளை என்ன மாதிரிங்க, ஆனா அதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குது. ஆமா, ஆதிரா என்ன ஒரு மாதிரியா போறா? ஆதிரா, ஆதிரா, ஏதாச்சும் சாப்பிட குடிக்கிறதுக்கு வேணுமா? இந்த பிள்ளைக்கு என்னாச்சுடி? துருன்னு வருவாள, இன்னைக்கே ஒரு மாதிரியா இருக்கா? ஆதிரா, ஒன்றை கேக்குறேன். சரி, அவளுக்கு என்ன பிரச்சனையோ. சரி, நாங்க பாட்டி ஹாலில் தான் இருக்கா, வேப்போ. தேன்மொழி நிக்கிறாள, என்ன இட்லி? இவன் ஒருத்த இட்லினா போதும் மலைக்கு. இருடா, அவச்சு ரூமுக்கு கொண்டுட்டு வரேன். இதுக்கு என்னாச்சு ஒரு மாதிரியா போறா? அதான் எனக்கும் தெரியல, கேட்டேன் எதுவும் பிரச்சனையானு. அது பாட்டில நிக்கிது பித்து பிடிச்ச மாதிரி. யாரும் உன் பிள்ளை இழுத்துட்டாருவலா? இவ இழுக்காம இருந்தா சரிதான், ஆனா ஒரு நாள் இந்த பிள்ளை இப்படி டல்லா வராத. என்னன்னு கேளுங்க. கேட்டேன்டா, ஒண்ணு வாய் திறக்க மாட்டேங்கிறாள. ஆதிரா அங்க வா. என்ன ஒரு மாதிரியா இருக்கே? இருக்கு தாய் மாமங்கிறத நிரூபிச்சுட்ட பத்தியாடா நீ. நீங்க வேற, நீ அவளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்காதுன்னு கேட்டேன். ஆதிரா இங்க வா. அதானே சொல்லுவாளா? நீ என்ன ஏதுன்னு பாருங்க பாப்போம். இல்ல என்கிட்ட வம்பு இருப்பா, நீ கம்மிதான் நிக்கால. இது ஏதாவது பிரச்சனையா இருக்கும். சரி நீ, நான் ரூம்ல இருக்க, எனக்கு இட்லி கொண்டாங்க. ஆமா, தேன்மொழி எங்க? மொட்டை மல்ல துணியை காய போட்டுக்கிட்டு இருக்கா. அதான் எனக்கு பசி வந்திருக்குது. நீ கொண்டு வாங்க, நீ உண்மையில ரொம்ப பசிக்குது. சரி, நீ மேல போ, நான் கொண்டுட்டு வரேன். ஆதிரா, இங்க வாமா. ஆதிரா, என்னமாச்சுடி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி. ஏமா, எதுவும் பிரச்சனையா? இல்ல பாட்டி. இங்க வா, பாட்டிட்டு தள்ளி வா. பாட்டி, என்னை யாருக்குமே பிடிக்கவே மாட்டேங்குது பாட்டி. என்ன பார்த்தா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. என்ன பார்த்தாலே வம்பலுக்குன்னு போல தோணும் நினைக்கிறேன். என்னை யாருக்குமே பிடிக்கல பாட்டி. நான் பேசாம செத்து போலான்னு நினைக்கிறேன். இங்க பாரு, ஒருத்தங்களுக்கு நம்மள பிடிக்கலங்கக்காக சாகன்னு நினைச்சா உலகத்துல யாருமே வாழ முடியாது. இங்க யாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. யாரும் யார் மீதும் அதிகமான அன்பு வைக்கவும் முடியாது. அப்படி நம்ம யார் மீதாவது அதிகமான அன்போ காதலோ வச்சோன்னா அது வேதனையில தான் வந்து முடியும். எதுவுமே அளவோட இருந்தா வாழ்க்கை இன்பமா இருக்கும். யார் மீதும் அதிக நம்பிக்கையும் வைக்காத, யாரையும் அதிகமா வெறுக்கவும் செய்யாத. ரெண்டுமே ஆபத்தானதுதான். எல்லாரையும் நம்புறதும் ஆபத்து, யாரையும் நம்பாம இருக்கதும் ஆபத்து. நமக்கு தேவையானதை நாம தான் பெற்றுக்கிடணும். மற்றவங்க நம்பி வாழக்கூடாது. மற்றவங்க நம்பி எந்த இடத்துக்கும் போகவும் கூடாது, எந்த ஒரு காரியத்தை செய்யவும் கூடாது. அவன் நம்புறதுக்கு கடவுள் இல்லை, மனுஷன்தான். நான் சில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பவே கூடாது. உன்னை மட்டும் நீ நம்பினா போதும். இந்த வேதனை, கஷ்டம், துன்பம் எதுவுமே நமக்கு வராது. எப்போ மற்றவங்களை நீ எதிர்பார்த்து வாழ தொடங்குறியோ அப்பவே உனக்கு கஷ்ட காலம் ஆரம்பிச்சுட்டு. எப்போ மற்றவங்களை நம்பி நீ ஒரு காரியத்தை செய்றியோ அப்பவே உன் மன நிம்மதி போயிடும். தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்கள நம்பதுக்கு முன்னாடி நீ ஒன்ன நம்பு. ஒன்ன நீ நேசி. உனக்கு பிடிச்சதை செய், உனக்கு பிடிச்சமானதை செய். புரியல பாட்டி. உனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய். இப்ப நீ ஒருத்தவங்களை நேசிக்கிற, அவங்க ஒன்னு கேட்டு நீ இல்லைன்னு சொல்லுவியா? அவங்களுக்காக செய்வல்ல, அதே மாதிரிதான் ஒன்ன நீ நேசி, உனக்கு பிடிச்சதை செய். அதுதான் நல்லது. ஒன்ன நேசிச்சாதான் நீ மத்தவங்களை நேசிக்க முடியும். உன்னையே நீ நேசிக்கலன்னு வச்சுக்க, மத்த யாரையுமே நீ நேசிக்க முடியாது. உனக்கு வலிச்சாதான் மத்தவங்களுக்கும் வலிக்கணும்னு உனக்கு தோணும். நீ உன்னை நேசிச்சாதான் மத்தவங்களும் இதே மாதிரி நேசிக்கணும்னு உனக்கு தோணும். நான் யாருக்கும் எதுவுமே பண்ணல பாட்டி. அப்படி நீ யாருக்கும் எதுவுமே பண்ணலன்னா உனக்கு இந்த மன கஷ்டம் வரணும்னு அவசியம் இல்லையே. உன் மனசுக்கு உறுத்தி இருக்கு, உன் மனசுக்கு தப்புன்னு தோணி இருக்கு, உனக்கு வேதனை கொடுத்துருக்குன்னா நீ செஞ்ச காரியம் தப்புதான் பாட்டி. எல்லாருக்குள்ளயும் ரெண்டு மனுஷன் இருக்கான், நல்லவன் கெட்டவன். இங்க நல்லவனா இருக்கதா கெட்டவனா இருக்கங்கதான் பிரச்சனை. என்னைக்கும் நமக்குள்ள இருக்க கெட்டவனை வளர விடவே கூடாது. அவன் வளர்ந்தா நம்மளையே அழிச்சிருவான். நம்ம நிம்மதி போயிரும், நம்ம சமாதானம் போயிரும், எல்லாமே நம்மளை விட்டு போயிரும். கூடி விட்டோம் நல்லவனா வாழறதுக்கு வழிய பாரு. உலகம் சொல்லும், நல்லவனா இருந்தா போய் சேர வேண்டியதான். நல்லவனை இந்த உலகம் வாழ விடாது, நல்லவனுக்கு இந்த உலகமே கிடையாது, நல்லவனால முன்னேறவே முடியாதுன்னு.
உலகம் 1000 சொல்லட்டும், உன் மனசுக்கு நிம்மதியும் சமாதானமும் வேணும்னா நீ நல்லவனாதான் இருக்கணும். இங்க மன நிம்மதிக்கும் மன சமாதானத்துக்கு முன்னாடியும் வேற எதுவுமே நிக்காது. காசு பணம் எதுவுமே நிக்காது. கோடி கணக்குல உன்ட்ட பணம் கொட்டி கிடந்தாலும் உன் மனசுல நிம்மதி இல்லைன்னா நீ வாழ்ற வாழ்க்கை வீணே. கூலி மட்டும் நல்லவனா வாழு. அதே வாழும் போது நிம்மதிதான், நீ செத்தாலும் உனக்கு நிம்மதிதான். நான் நல்லவதான் பாட்டி. உன் மனசுக்கு நீ நல்லவன்னு தோணுதில்ல, அப்ப எதுக்கு கவலைப்படுற? அதான் எனக்கு தெரியல பாட்டி. தப்பு செய்யலனா நீ எதுக்கு வருத்தப்படணும்? தப்பு செய்யலனா நீ எதுக்கு அழணும்? தப்பு செய்யலனா எதுக்கு உன் நிம்மதி போகணும்? தெரியல பாட்டி. நீ ஒரு இடத்துல அமைதியா உட்காரு, யாருக்கிட்டே பேசாத. நீ என்ன பண்ண யாது பண்ணன்னு யோசிச்சு பாரு. நம்ம செஞ்சது தப்பா சரியானு யோசிச்சு பாரு. நமக்கு நாமே கேள்வி கேட்கறது 1000 புத்தகம் படிக்கிறதுக்கு சமம். போ, அமைதலான ஒரு இடத்துக்கு போ, கத்தி ஆளு, மனம் விட்டு ஆளு. உனக்கு நீயே கேள்விகளை கேளு. எதனால, ஏன், எதுக்கு, என்ன நடந்தது, ஏன் இப்படி இருக்க, கேள்வி கேளு. விட தானா கிடைக்கும். மத்தவங்க கிட்ட போய் ஆதல் மட்டும் தேடிடாத, அது இன்னும் பல மடங்கு உனக்கு வேதனையை கொடுத்துரும். ஓ ரகசியத்தை ஒன்னாலே பாதுகாக்க முடியலனா மத்தவங்க ஓ ரகசியத்தை பாதுகாப்பாங்க. நீ என்ன அதுல நீ நம்புற? அப்படி நம்புறது முட்டாள்தனம். உனக்குன்னு சில ரகசியங்கள் இருக்கணும், அது ரகசியம். உன் ரகசியத்தை உனக்குள்ளே வை, அது உனக்கு இன்னும் நல்லது. மனுஷனுக்கு வரவே கூடாதது கவலை. கவலை ஒரு உயிர்கொல்லி நோய் மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அரிச்சு கொன்னுரும். கவலைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அது நாமெல்லாம் உருவாக்குறது. ஒரு நொடி நிரந்தரமான இந்த உலகத்துல எதுக்கு கவலை? தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷமா இரு. போ, தனியா உட்காந்து யோசி, அழு, கத்தி அழு, வாய் விட்டு அழு, மனம் விட்டு பேசு, எல்லாம் சரியாயிரும். போ. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. உங்களை நான் என்னமோ நினைச்சேன் பாட்டி. நீங்க சொல்றது சரிதான். நான் தனியா உட்காந்து அழணும் பாட்டி.